இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நம்மை அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் இரக்கத்துடன் மனுபுத்திரரை கண்ணோக்கி நம்மை கண்ணோக்கி கொடுத்த அற்புதமான தேவனுடைய வார்த்தையானது அது நாகூம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The book of Nahum, chapter 1 and verse 15. இதோ சமாதானம், எல்லாரும் கைகளை உயர்த்தி விசுவாசத்துடன், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசை, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லவரே, ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால், எங்கள் ரத்த சிந்தின கிறிஸ்து இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் ஆம் என்றும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்க வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இதற்கு எதிராக செயல்படுகிற எந்த அவிசுவாசமோ சாத்தானுடைய திட்டங்களோ எங்கள் மனுஷ்டிகமோ இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிந்து போவதா. நாங்கள் சுதந்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முழங்காற்படியிட்டு தாழ்மையுடன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் அந்த நிமிடம் வரைக்கும் இந்த வார்த்தை எங்களுக்குள் ஜீவன் உள்ளதாய், எங்கள் ரத்தத்தில் கலந்தவைகளாய், ஆவியில் நினைந்தவைகளாய் எங்கள் செயல்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. So nice to see in the presence of the Lord. God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவர்கள் வீடியோ ஆன் பண்ணுங்களேன். நம்ம ஊழியத்தில் இந்த சோம்பேறிக இல்லாதவங்களாம் இருக்கக்கூடாது. வாஞ்சியா இருங்க, ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க, இடத்தை ஆயத்தப்படுத்துங்க, வந்து உட்காருங்க. பைக்ல வரும்போது கஷ்டமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நினிவே என்னும் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்திற்குரிய ஒரு பாரம் நாகும் என்னும் தாசனுக்கு கொடுக்கப்பட்டது. நினிவே எப்படிப்பட்ட பட்டணம்? தேவனால் இரக்கம் பெறும் வரைக்கும், தேவனுடைய கோபம் வரும் வரைக்கும் பாவம் செய்து கொண்டிருந்த பட்டணம். அது தேவனை கனம் பண்ணவில்லை, அது தேவனை நோக்கி பார்க்கவில்லை, அதிலிருந்த தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திற்கு நடத்தவில்லை. இந்த இக்கட்டான ஒரு கடுமையான ஒரு அந்த பட்டணத்தை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அங்குதான் யோனா என்னும் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். எனவேதான் யோனாவுக்கு பிடிக்கவில்லை. மனம் திருகிற ஒரு இடத்திற்கு போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு பேசினாலும் தேவனுடைய வார்த்தை மதிக்காத ஒரு இடத்திற்கு அவன் போக விரும்பவில்லை. ஆனால் கர்த்தரோ அவனை உருவாக்கி மீனின் வயிற்றில் போட்டு அவனை கொண்டு போய் நினிவேக்கு வித்தவுட் பாஸ்போர்ட் கொண்டு போய் இறக்கி விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அங்கே யோனா சில வார்த்தைகள் பேசின பொழுது தேவனுடைய அன்பும் இரக்கமும் அவர்களை நோக்கி வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டதுன்னு பார்த்தா, அந்த ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற, நாமும் நம்முடைய குடும்பமும் மனுஷரும் மிருக ஜீவன்களும் சேர்ந்து அந்த தேவனை நோக்கி பார்க்கலாம் என்று சொன்னார். அவ்வளவுதான். எல்லோரும் மிருக ஜீவன் உட்பட இணைந்து உபவாசித்தார்கள். The fellowship, togetherness. இணைந்து ஒரு தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்றால் தேவன் அங்கு வரவில்லை, தேவனை அவர்கள் பார்க்கவில்லை, பலி கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அந்த ஒரு வார்த்தை நினிவே பட்டணம் முழுவதும் தேவனுக்கு முன்பதாய் பணிந்தது. கர்த்தர் கிருபை தந்து முழு பட்டணத்துடைய பாவங்களை சாபங்களை மன்னித்தார், விடுதலையானார்கள். அதன் பிறகு என்ன? பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ஒரு சந்ததி கடந்தது,
தேவனுடைய வார்த்தை, தேவன் செய்த அற்புதம் நடந்தது. 2ஆம் சந்ததி வந்தது. தேவனுடைய வார்த்தை பாதி வந்தது. சரியாக 100 வருடத்திற்குள்ளதாக மீண்டும் நினிவே தன்னுடைய மகா பெரிய பாவத்துக்குள் பிரவேசித்தது. காரணம் என்ன? தாழ்மை மாறி போனது. மற்றொன்று, சுவிசேஷர்களுடைய கால்கள் அமர்ந்து போனது. தீர்க்கதரிசிகளுடைய கால்கள் சும்மா இருந்தது, அமர்ந்து கொண்டது. சுகமாய் கம்ஃபர்ட் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப்ல உட்கார்ந்துட்டாங்க. போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யல. யாரோ ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவார், அல்லது அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை கேட்ட உடனே நம்ம முழு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிப்பார். 2 ஜெனரேஷன் கூட தேவனுடைய சுவிசேஷம் அந்த நினைவு பட்டணத்துல கண்டினியூ பண்ண முடியல. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்றா, நம் அனைவருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மாதத்துக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்க போகிறார். நம்முடைய கால்கள் அமர்ந்திருக்கிற கால்கள், சத்தியத்தை கேட்டு அமர்ந்திருக்கிற கால்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கூறுகிற ஒரு சுவிசேஷகனுடைய பாதமாய் உன் பாதங்கள் மாற போகிறது. விசுவாசிச்சீங்கன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுலதான் இருக்கீங்க, சொந்த வீட்டுல இருக்கீங்க, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. யாரும் கேட்க முடியாது. தேவன் கொடுக்கிற ஒரு பாக்கியம். என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். எத்தனை பாதைகள் நாம் கடந்து வந்திருக்கலாம், அது நிமித்தம் சுவிசேஷங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷங்களுடைய கால்கள் இதோ மலைகளின் மேல் வருகிறது. மலைகள் என்று பார்க்கிற அந்த தியானம் அதிக அதிக வகையானது. ஆண்டவர் சொல்லுகிற மலைகள் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். மலைகளின் மேல் ஏறுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள், எல்லோரும் காண போகிற ஒரு பாதங்களை உன் கால்கள் மாறப்போகிறது. நினிவே பட்டணத்தினுடைய அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த காலையில நம்ம சமர்ப்பித்துக் கொண்டோமானால் தேவன் இந்த கிருபை நமக்கு தரப்போகிறார். மலைகளின் மேல் இருக்கிற ஒரு சுவிசேஷகனுடைய பாதம் இந்த வேளையிலே மலை மேல ஏறுகிற ஒரு பாதமை கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? யூதாவே, முதலாவது உன் பண்டிகைகளை ஆசை. நமக்கு பண்டிகை எது பெஸ்ட்? எல்லா இடத்துலயும் சொல்றோம், நாங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் முக்கியமா செலிப்ரேட் பண்ண மாட்டோம், ஈஸ்டர்லாம் செலிப்ரேட், நாங்க முக்கியத்துவம் எதையுமே நாங்க படுத்துறது இல்லைன்னு சொல்றோம். ஆனா நடக்கிறது என்ன? ஆண்டவர் இறங்கி வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினால் ஒவ்வொரு நாளும் பண்டிகையாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய உபவாசம் ஒரு பண்டிகை, இட்ஸ் அ செலிப்ரேஷன். இனிமேதான் சொல்ல உபவாசம் என்று நல்லா சாப்பிடாம இருந்து நல்லா பிளான் பண்ணி அன்னைக்குதான் நல்ல பிரியாணி, சிக்கன் 65, 75, 85 எல்லாம் டேபிள்ல வச்சு காலையில ஃபாஸ்டிங், ரொம்ப வீக்கா இருக்கு, அது ரொம்ப தாங்க முடியல, அப்படி அசதியா இருக்கு, கால் நிக்க முடியல, நரம்பு இழுக்குது, 2 இட்லி சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்லாம் சொல்லி அந்த மத்தியான வேளையில உபவாசத்தினுடைய செலிப்ரேஷன் ஒண்ணு கொண்டாடுற பாருங்க, இது ஆவிக்குரிய ரீதியில கொண்டாடும். நான் சொல்லுகிற இந்த மாசத்துல உன்னுடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. தேவன் உனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, தேவன் உனக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்கள் சகலமும் செயல்பட வேண்டும் என்றால் இந்த உபவாசத்தை கனம் பண்ணணும். ஜஸ்ட் சிட் அலோன். தேவனோட அமைதியை உட்கார்ந்து காலையிலேயே ஆகாரத்தை செஞ்சு வச்சுட்டு அல்லது முதல் நாளே கூட செஞ்சு வச்சுட்டு அழகா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம பார்க்க வேண்டும். அது தேவனை ஆசரிக்கிற ஒரு பண்டிகை. அன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பண்டிகையின் ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டு சொல்லுங்க, உன்னுடைய பண்டிகைகளை நீ ஆசரி. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள நன்றி, அந்த நன்றி செலுத்தி உபவாசங்கள், தேவனை துதித்து உபவாசங்கள், ஆண்டவரோட வாழ்கிற உபவாசங்கள், ஒரு பண்டிகையை ஆசரி. காரணம், ஆயுத்தமாக வேண்டிய நாட்கள் உனக்கு கர்த்தர் தருகிறார். அடுத்து 3வது கர்த்தர் சொல்லுகிற உன் பொருத்தனைகளை செலுத்து. சில வேளையில் நான் பொருத்தனை செய்தது உண்டு, விசுவாசத்தின் மேல் பொருத்தனை செய்தது உண்டு. ஆனால் ஆவில கர்த்தர் உணர்த்திடுவார், ஓகே திஸ் இஸ் டன், இந்த கேட்ட காரியம் கர்த்தர் சொன்னதை செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் வரும் பொழுது அவர் செய்து முடிப்பதற்கு முன்பதாக என் பொருத்தனைகளின் பலிகளை கொண்டு போய் ஆண்டுட்டு செலுத்திடுவேன். செலுத்திட்டு செய்த நன்மைக்கு நன்றி ஆண்டவரே, ஏன்னா ஆவில கர்த்தர் உணர்த்திடுவார், இதான் செய்ய போறேன், இதை உனக்கு நடப்பேன்னு கர்த்தர் உணர்த்திடுவார். எதுவும் யோசிக்க மாட்டேன், போய் பொருத்தனைகளை செலுத்தி விடுவேன். 2383 இது பெரிய ஒரு ஃபார்முலாவே மாறிடுச்சு. கர்த்தருக்கு சொல்றோம், 2383 இஸ் ஈக்குவல் டு இன்டு 1000. அல்லேலூயா, அதுதான் கர்த்தர். 5+2 இஸ் ஈக்குவல் டு 20,000. அதுதான் தேவனுடைய கணக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கைவிட மாட்டேன். பொருத்தனைகளை செலுத்து, பொருத்தனைகளை ஏறிடு. ஆண்டவரே, என்னுடைய அதாவது எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்குள், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே. கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமா
தேவனுடைய ரட்சிப்பின் நிற்கணும். இது வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யல கர்த்தருக்கு. இன்னும் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை. இன்னொன்னு என்னுடைய கால்கள் சுகமாய் தங்கி இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளா தங்கி இருக்கு. எல்லாருக்கும் சொந்த வீடு, வெரி கம்ஃபர்டபுள். டாடி ஒரிசா போனா ஆவி டவுன் ஆயிருது, ஏன் தெரியல. டாடி எங்க ஒரு வாரம் பிஸியா இருந்துட்டாருன்னா டவுன் ஆகுது. ஒரு வாரம் டாடி மெசேஜ் பண்ணலன்னா டவுன் ஆகுது. ஒரு வாரம் டாடி வீட்டு வேலை பார்த்தாருன்னா டவுன் ஆகுது. புரியவே இல்லை, புரியவே இல்லை, ஏன்னு தெரியவே இல்லை. ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் டாடி இப்படி? என்ன கேட்கறவங்க, டாடி என்ன ஊழியம் இப்படி போகுது? எப்படி போகுது? ஊழி பர்ஃபெக்டா போகுது. இத வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும், ஊழியம் இருந்தாலும் இல்லைனாலும், இந்த ஊழியத்துக்கு என்ன பலிகளை செலுத்தணுமோ அதிகாலை 7 தடவை போய் செலுத்தி தேவனுடைய சமுத்திர காத்திருக்கிற, இல்லைன்னா இங்க நிக்க முடியாது. காத்து அடிச்சிருவாரு. இந்த ஊழியத்துல எஸ் ஆர் நோ தான். இங்க டெம்பரரி ரிலீஃப் எல்லாம் கிடையாது. வச்சா குட்டுமி சிறத்த மொட்டை தான். தொட்டா கத்தருடைய அபிஷேகம், இல்லைன்னா அடிதான். அந்த அனுபவம் என்னுடைய அனுபவம். ஏன் டவுன் ஆகுது? டவுன் ஆகுறது அளவுக்கு கத்தர் ஏறி ஏறி இறங்குறதுக்கு அவர் பள்ளத்தாக்கின் டெய்லி, ஆனா நம்மள வச்சிருக்கிறதோ மலைகளின் மேல. எப்படி கனெக்ஷன் விட்டு போகுது? விடக்கூடாது. உன் பண்டிகையில் ஆசிரியர் பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்கு தார், செவ்வையான அபிஷேகத்தை எனக்கு தார், செவ்வையான கண்களை தார், தரிசனங்களை பார்க்கணும், தேவனோடு பேசுறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையில் என்ன எனக்கு வைத்திருக்கிறீர் சொல்லுங்க. பொருத்தனைகள் ஆண்டவரே, இந்த காரியத்தில் செய்தவர்கள் இன்னைக்கு நான் உபவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னிடத்துல பேசும். நீர் என்கிட்ட பேசிட்டீர்னா நாளை காலையில நான் 3 o'clock எழுந்து முடிய சமூகத்தை முழங்கால் போட்டுடுறேன். அதுல என்ன வந்தாலும் 4 மணிக்கு போட்டுருவேன். ஆண்டவரே, நல்ல வாக்கு நல்ல ஆண்டுகிட்ட வாக்கு பண்ணி ஜெபம் பண்ணு, பொறுத்தனை செலுத்து. நம்ம செல்வ தசம்பவம் மட்டும் கரெக்டா கொடுக்குறோம், அழகா கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். நோ ப்ராப்ளம். அள்ளி கொடு, கத்தக்கு அள்ளி கொடு. இன்னும் நிறைய மிஷன்கள் நடக்கணும். ஊழியத்துல அநேக மிஷனரிகளை தாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. ஒரிசா போகும்போது எல்லாம் செஞ்சோம், பல லட்சங்களை கத்த கொடுத்தா, செஞ்சுட்டு வந்தோம். அறிவிப்பு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அறிவிப்பு, இது காரியம் வரும் பொழுதுதான். இல்ல நான் அறிவிப்பே கொடுக்க மாட்டேனே, அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய உள்ளத்துல பேசணும். இன்னைக்கு ஊழியத்துல இந்த வாரம் இந்த மிஷன் போகணும், இந்த மிஷனுக்கு ஆயத்தப்படணும். நான் டேட் சொல்ல வேண்டிய டேட் நான் ஃபிக்ஸ் பண்றது இல்லை. சில சமயங்கள்ல விரும்புவோம், இந்த டைம் போகணும், இந்த டைம் போகணும் விரும்புவோம். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பேசணும். அடுத்த மாசம் அருப்புக்கோட்டை போகணும், அடுத்த மாசம் அரியலூர் போகணும். நம்ம இப்படி செல்லுற பிரேயர் நடத்துறோம். இந்த வருஷம் மாத்தன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அரியலூர்ல கர்த்தர் சித்த மாத்தார ஹால் எடுத்து நாங்க அநேகரை இன்வைட் பண்ணி ஜெபம் நடத்த ஆரம்பிக்கணும். நாட்கள் ரொம்ப ஆயிடுச்சு. அவங்கள உள்ள வந்து 7 வருஷம் ஆச்சு. பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவரே, இந்த ஊழி நடக்கணும், அதுக்கு என்ன நான் செய்யணும்? இந்த வருஷம் இதை செய்து முடிச்சிருந்தா நான் இதை செய்யறேன். ஆண்டவரே, என்னோட அனுதின ஜெபத்தை செய்கிறேன். இந்த பொருத்தனைகள் நம்மை துஷ்டன் இடத்திலிருந்து விலகும். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. கடைசி வார்த்தை சொல்லுகிறது, பொருத்தனைகளை செலுத்த. யூ டூ இட், யூ டூ இட். ஐயோ, ஒருவேளை இந்த கூட்டத்தை நடத்த நம்ம எல்லா செலவும் நம்ம பொறுப்பெடுத்துக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கா? நான் வாங்குறதே 10,000 ரூபாய், வாங்குறதே 7,000 ரூபாய். எப்படி இந்த மீட்டிங் நடத்த முடியும்? ஒரு 20 பேரை கூப்பிட்டா அட்லீஸ்ட் 10,000 செலவாகுமே. டேடிக்கு டீசலுக்கு, ஹோட்டலுக்கு 25,000 ரூபாய் ஆகுமே. ஒரு வார்த்தை, நம்முடைய விசுவாசம் சரியா இருந்தா பரலோகத்தின் பொக்கிஷத்தை கொள்ளையிடலாம். கர்த்தருக்கு செய்யணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஊழியத்தை செய்யாம நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாசம் மாறியே ஆகணும், மாறியே ஆகணும். நேற்று தான் கணக்கு போட்டு பேசிட்டு இருந்தோம். போன மாசம் 31 நாள், இந்த வருஷம் 28 நாள், மொத்தம் 59 நாள். நியூ இயர் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த 58 நாள்ல என்னுடைய உபவாசம் 61 நாள் மைனஸ்ல போகுது. எப்படின்னு தெரியல. முதல்ல 21 நாள், அது 20 days, 40 days இருக்கலாம். ஒன்னும் தப்பே இல்லை, ஒன்னும் பலவீனம்லாம் ஆக போறது. நான் நல்ல ஃபாஸ்டிங் டேஸ்ல தான் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன், நல்லா வேலை செய்யறேன், நல்லா உழைக்கிறேன். தேவ கிருபை, கத்த உதவி செய்வார். நீ அந்த பொறுத்தனைகளை செலுத்த. அது ஃபைனான்ஸ்ல அவருடையது. நம்ம வாங்குற புஸ்கோத்து சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா விளங்குமா சொல்லுங்க? நம்ம வாங்குற நம்ம உண்டியலுக்கே போறது இல்லை. தசம்பா மட்டும்தான் கரெக்டா நம்மளால கொடுக்க முடியுது. அதை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா காணோம், எங்க போகுதுன்னு தெரியல. இந்த சம்பளத்தை வச்சு நம்ம பிளான் பண்ண முடியுமா? இல்ல. கர்த்தர் ஒரு மீன் அனுப்புவார். அந்த மீன்ல கர்த்தர், ஆண்டவருக்கு தேவையானது இருக்கும், நமக்கு தேவையானதும் இருக்கும். தூக்கிட்டு போன பேதுரு தேவனுக்கு விரோதமாய் தேவனை பகைத்தவன், தேவனை மறுதலித்தவன், எல்லா பாவங்களையும் மேலான பாவமாகிய தேவனை மறுதலிக்கிற பாவத்தை செய்த பேதுரு முன்னாடி கர்த்தர் சொன்னார், நீ போய் எடுத்துட்டு வா, ஒரு மீன் எடுத்துட்டு வா. ஏன்னா அவன் தான் மீன் பிடிக்கிறவரு. அவன் போய் எடுத்துட்டு வந்து அதுல உனக்கும் எனக்கு, ஆண்டவருக்கு எனக்கும் வரி செலுத்தினான். நடந்தது அறுவடை. அறுவடை. தேவாலயங்களின் தலைவனாய் கர்த்தர் பேதுரு அபிஷேகம் பண்ண. திஸ் ஹேஸ் டு ஹேப்பன். இதை நீங்க இனிஷியேட் எடுக்கணும். நான் பிளான் பண்ணி நான் செஞ்சு இல்ல.
உன்னுடைய பொருத்தனை, உன்னுடைய ஆசரிப்பு, உன்னுடைய பண்டிகைகளை ஆசரி, உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்து. அடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. நம்ம எப்பவுமே இது மட்டும் எதிர்பார்க்கிறோம் இல்ல, இது எல்லாத்தையும் செய்யும் பொழுது கடைசி வார்த்தை சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. இந்த துஷ்டன் இனி வரமாட்டான். யார்? எந்த சாத்தானோ, எந்த மனுஷனோ, பணமோ, பலவீனமோ, யார் உனக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலா இருந்தாங்களோ, அவன் சாப்டர் ஓவர், க்ளோஸ். அவன் நீ உன் வழியில வரப்போறதே இல்லை. நீ உட்கார்ந்து காத்திருந்தாலும் அவன் வர முடியாது. காரணம், உன்னுடைய பண்டிகை பலியும் உன்னுடைய பொருத்தனைகளும் எல்லாம் தூக்கி போகப்பட்டது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுமே. கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய். தேவர் கிருபையில் எங்கள் குடும்பத்தில் இந்த மாசம் நாங்கள் அதை பார்த்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு சங்கரிக்கப்பட்டான். நாங்க மறிச்சு போயிட்டோம். அநேகர் எதிர்பார்த்தாங்க, இதோட அவுட், ஜீசஸ் எம்ப்ரேஸ் அவுட், இந்த ஃபேமிலி அவுட்ன்னு. கர்த்தர் எங்களை முன்பப்பா கீழே உயரத்தை கொண்டு அந்த கண்வெளியும் உட்கார வச்சுட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லே துஷ்டன் சங்கரிக்கப்பட்டா அவன் சங்கரிக்கப்பட்டவன் தான். இந்த மாத கர்த்தர் அதை செய்ய போகிறார். 2வது வசனம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவர், உக்கர கோபம் உள்ளவர். அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். உங்களுக்கு ஒரு தீங்கு நடந்துட்டா கர்த்தர் அவர் சத்துரு மேல கோபமாயிருவார். அது மனுஷனா இருக்கட்டும், ஒரு பிசாசின் கிரிகளா இருக்கட்டும், சத்துருவுக்கு பிரதிபலன் கொடுக்காம கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம விடுதலை செஞ்சிடுவார். சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவதுதான் கர்த்தருடைய வேலை. இது எல்லாத்துக்கும் நம்ம கர்த்தருக்கு துணை நிக்கணும். ஒரு அப்பாவும் குழந்தை போறாங்க, நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். திடீர்னு ஒரு மாடு வருது, புள்ள என்ன செய்யும்? போய் அப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கும், அப்பா இருக பிடிச்சுக்கும். ஏன்? இந்த அப்பா ஸ்ட்ரென்த் உள்ளவரோ, அவர் வீக்கோ, அவர் ஒல்லியா இருக்காரு, எலும்பு குச்சி மாதிரி இருக்காரு, குண்டா இருக்காருன்னா புள்ள யோசிக்காது. எனக்கு அவர் அப்பா தான். ஓவர். தேவனிடத்துல வருகிறது எப்பொழுதும் அவரோட நிக்கும் போது, அப்ப ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட கசப்ப காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா யுத்தம் பண்ணுவாரா? விட்டுருவார். எது கண்டு மாட்டேன், உங்க ஆத்தா கிட்டே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு முடிஞ்சு போச்சு. விடமாட்டேன். எத்தனை நம்ம பாக்குறோம். ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணும்போது நம்ம அவர் பக்கத்துல நிக்கணும். அவரோட நின்று அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஜெபம் பண்ணி தியானித்து அவரோடு இருக்கிற பொழுது சத்துருக்கு வெட்கம், சத்துருக்கு வெட்கத்தை உடுக்கிறவர். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். தேவன் நீதி தான் நடக்கும். தேவன் உக்கிர கோபத்தோடு சத்துருவை சங்கரிப்பார். ஏன்? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு யாராம்? 3ஆம் வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் டெலிவர் பண்ணணும்னா ஆண்டு டைம் கொடுப்பாரு. நம்ம உடனே ஓடி வந்துடணும். 2 மாசம் ஆச்சு, இந்த வருஷத்துல 2 மாசம் ஆச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, ஊழியங்களை, காரியங்களை நம்ம செய்து முடிக்கல அப்படின்னா கர்த்தர் நம்ம ரொம்ப கணக்கு கொடுக்கணும். இந்த டவுன் வரக்கூடாது. அப்பதான் நம்ம அதுக்கு தான் என்ன செய்யணும்? கீழானவைகளை அல்ல மேலானவைகளை பார்க்கணும். கீழான ஐயோ இது என்ன நடக்குது, எப்ப நடக்குது, இது ஏன் நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தா டவுன் தாங்க. மேல பார்க்கணும். அவர் என்ன செய்யறாரு செய்வாருன்னு. அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு ஓடும் பொழுது இந்த உக்கர கோபல பிசாசு எடுத்து திரும்பும். அடுத்த வருஷம் சொல்லுகிற கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. அவருடைய வழி சும்மா சாதாரணமா வராதுங்க. அல்லேலூயா. அவர் வந்த சுழல் காற்று தான், பெருங்காற்று தான். மேகங்கள் அவருடைய பாத தூள். அல்லேலூயா. மேகம் அவருடைய பாத தூள். எவ்வளவு அழகான வார்த்தை. இவ்வளவு பெரிய ஆண்டவரை வச்சுட்டு நீ நான் ஏன் உலகத்துல அழகணும், வேதனைப்படணும், கஷ்டப்படணும்? அல்லேலூயா. உன் துஷ்டன் சங்கரிக்கப்பட்டான் முழுவதுமாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எப்படி அனுப்பப்படலாம் அவர்கள் பிரசங்கிக்க முடியும்? தேவன் அனுப்பினார் என்ற அந்த அழைப்பை நாம் அறிந்து கொள்வோமானால், கர்த்தர் அனுப்பினார் என்பதை அறிவோமானால், அங்கதான் தேவனுடைய வார்த்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அங்கதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஊழியம் எப்படி இருக்குன்னா, ஊழியம் என்பது என்ன? நீ நானும் செய்ததான் ஊழியம். 10 செங்கல் ஒரு மூளைக்கல், 20 செங்கல் ஒரு மூளைக்கல், அதுதான் ஊழியம். இந்த செங்கல் ஆட்டுக்குட்டி அது பலிகி பெருகக்கூடிய தேவ கிருபை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஊழியத்தினுடைய வளர்ச்சி. இல்லைதான் மூளைக்கு தலைக்கல் மூளையில இருந்துட்டு மேல போயிடும். மற்ற கல்லாம் கீழே இருந்து அப்படியே கீழே இந்த ஊறி எங்க வீட்டு சோறு மாதிரி அப்படியே ஊறி ஊறி போய் அதுல ஃபங்கஸ் பிடிச்சி, வீட்டுக்குள்ள எது வச்சாலும் ஃபங்கஸ் பிடிச்சி துர்நாற்றம் எடுத்து நாசமாகி கடைசியில நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்ட பிரயோஜனம் இருக்காது. எழும்பி ஓடி வரணும். கர்த்தர் அனுப்பியிருக்காரு. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்?
அடுத்த வருஷம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற நாவை உடையவர்களாய் நாம் இருக்கணும். Praise be to God. நாவில் என்ன பிறக்கணும்? சமாதானம் பிறக்கணும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். அவனுடைய பாதங்கள் எங்க இருக்குது? மலைகளின் மேல் ஆண்டு கொண்டு போகிறார், அழகானவைகளாய் மாற்றுகிறார். அப்போதான் துஷ்டன் சங்கரிக்கப்படுவான். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், என்னுடைய ஆதி கிருபைக்கு ஓடிவா, ஆதி அன்பிற்கு ஓடிவா. கம்மியினை எடுத்து அப்பத்தை வைக்கும் பொழுது அந்த காயங்களை தரிசித்தேன். அவ்வளவு மகிமை. 4 பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு நடுவில் இங்க உட்காந்து நாங்க 4 பேர் தான். அதுக்கு நடுவில் ஆண்டவர் இறங்கி வந்து நம்முடைய காயங்களை வெளிப்படுத்துகிறார்னா, இதுக்கு மேல நீ நான் பாக்கியம் பெறுவதற்கு வேற ஒன்றுமே இல்லை. என் அன்பு மகனே மகளே, தாழ்மைப்படு. அப்படி கண்களை மூடு. ஆதி அன்பிற்கு திரும்பு, ஆதி கிருபைக்கு திரும்பு, ஆதி சிலுவையின் அன்பிற்கு திரும்பு, ஆதி அழைப்பிற்கு திரும்பு, ஆதி தேவனுடைய ஆளுகைக்கு திரும்பு. துஷ்டன் சங்கரிக்கப்பட்டான், அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இனி நீ எவ்வளவு தேடினால் நீ அவனை பார்க்க முடியாது. ஹி இஸ் கம்ப்ளீட்லி கான். அவன் அழிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்களாய் என் கால்களை கர்த்தர் மாற்றுவீராக. சொல்லுங்களேன், உண்மையாய் சொல்லுங்களேன் ஆண்டவர்கிட்ட. உண்மையாய் பயபக்தியோடு சொல்லுங்க, ஆண்டவரே உன் சமாதானத்தை கூறுகிற ஒரு சுவிசேஷனுடைய பாதமாய் என்னுடைய பாதங்களை மாற்றும். என் நாவில ஒரு வார்த்தை பிறந்தா சமாதானமா இருக்கணும். அந்த வார்த்தை என் குடும்பத்திற்கு சமாதானம், என்னுடைய ஜப குழுவுக்கு சமாதானமா இருக்கு. ஜப குழுவை ஆரம்பிக்கலையே, ஜப குழுவே இல்லையே. அந்த டீம் டீம் டீம்னு சொல்றோம். நம்முடைய மனசாட்சி இன்னும் குத்தலையே, இன்னும் குத்தலையே, குத்தலையே. குழுன்னு சொல்லுகிறோமே, செல்லுன்னு சொல்றோமே. ஆண்டவர் என்னுடைய பாதங்கள் இந்த மாதத்தில் எழும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் நாவில சமாதானம் கூறணும், சுவிசேஷத்தை தெரிவிக்க பாத்திரமா என்னை மாற்றணும். அதை செய்யறான். அதை செய்யலைன்னா எனக்கு ஜீவன் போல ஒரு உணர்வு எனக்கு உண்டாகும். சொல்ல உள்ள நிறைஞ்சு சொல்லுங்க, ஆண்டவரே this is my ministry, I want to work in this is my ministry, it's mine. நீர் கொடுத்த பொக்கிஷம் இது. தரிசனம் இருந்து ஊழிய ஆண்டவரே, நான் தரிசனம் பெற்றவன். அந்த தரிசனம் என் கால்களில் எழும்பட்டும். இந்த வைராக்கியத்தை தார். கிறிஸ்துவுக்காக எழும்புற சுவிசேஷத்தின் நாவுகளாய் பாதங்களாய் என்னை மாற்று. என் பண்டிகைகள் இந்த வருஷம் ஆசரிப்பேன் ஆண்டவர். இந்த மாதத்தில் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். துஷ்டன் என் வழியை கடந்து வரமாட்டான். காரணம், இத்தனை அன்பு கூர்ந்த கிறிஸ்து இயேசு அந்த துஷ்டனை சங்கரித்து போட்டார். அவன் உன்னுடைய கடந்து வருவதே இல்லை. நீ அவனை தேடினால் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவன் சங்கரிக்கப்பட்டான், சங்கரிக்கப்பட்டான். சிலுவையில் ஆணி அடிக்கும் பொழுதே அவனுடைய நெற்றிகளில் ஆணி இறங்கிருச்சு. கிரீடம் தரிப்பிக்கப்படும் பொழுதே அவனுடைய கிரீடம் பிடுங்கப்பட்டது. அவனுக்கு எந்த தீங்கு இனிமே செய்ய முடியாது. நீ சமாதானம், உன் கரம் சமாதானம், உன் நாவு சமாதானம், நீ போகிற ஸ்தலம் சமாதானம். நீ ஒவ்வொரு இடத்திற்கு போனார் அந்த சமாதானத்தை கூறு என்று சொன்னாரே, நீ போவதற்குரிய பாதைகளையும் கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். உரிமையோடு சொல்லுங்க, அப்ப அந்த வார்த்தைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். Hallelujah Lord, hallelujah. சொல்லுங்க, ஆண்டவரே I want to work for you. நான் எப்படி உழைக்கிறதுக்கு தெரியல ஆண்டவரே. என்னை நீ உயர்த்த 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 என்னுடைய கனம் பெருக 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 நான் உண்மை அலட்சியம் பண்றேங்கிற உணர்வு எனக்கு உண்டாகட்டும். எனக்கு ஐஸ்வர்யம் பெருக பெருக நான் உண்மை தள்ளிட்டேங்கிற உணர்வு எனக்கு உண்டாகட்டும். எனக்கு அபிஷேகம் எல்லாம் பெருக பெருக நான் உண்மை விட்டுட்டேங்கிற ஒரு கனம் உண்டாகட்டும். என்னை சிந்தி உண்டாகட்டும். எனக்கு பயம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும். என் பாதங்களை கத்த கண்ணோக்கி பார்த்து செவ்வையான பாதை நேரம் யாருக்கு நீ இடரெல்லாம் இருந்துடவே கூடாது ஆண்டவரே, இருக்கக்கூடாது. என் கர்த்தரனை பார்க்கிற பொழுது சந்தோஷப்படணும். உண்மையுள்ள உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் அதிகாரியை வைப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஓடி வருவாயா? துஷ்டனை அழிப்பதற்கு தேவனுக்கு துணை நிற்பாயா? கர்த்தருடைய சிலுவை சுமந்து கொள்ளுவாயா? உமக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த சுகத்தை சுமந்து கொள்ளுவாயா? கர்த்தர் அந்த வார்த்தை தரப்போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவே, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit for your mighty power. Thank you Holy Spirit. Shatalagarandola Prabhu, Dataprakala Dusheti Pratura Pore Karabu.
Thank you, Holy Spirit. Thank you, Jesus. மகாலட்சுமி அப்படின்னு ஒரு பெயரை ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாருக்காவது மகாலட்சுமி என்று சொல்லுகிற யாராவது சூழல் இருக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? somebody called மகாலட்சுமி. Thank you, Holy Spirit. ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? Thank you, Jesus. Thank you, Holy Spirit. கவனிக்கிறீங்களா? மகாலட்சுமி என்று உங்களோட வேலை செய்யறவங்களோ அல்லது ஜெப குறிப்பு சொன்னவர்களோ உங்களுக்கு அறிந்த யாருக்காவது இங்க நீங்க வச்சிருக்க லிஸ்ட்ல யாருக்காவது ஜெபிக்கிறீங்களா? somebody is there called மகாலட்சுமி. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இயேசுவின் ஜீவன ரத்தத்தினால். Thank you, Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே இடைப்படுகிறதற்காக நன்றி. ஒருவேளை உங்களுக்கு யாராவது அந்த பெயரை சொல்லி வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. கர்த்தர் இடைப்படுகிறார். God is speaking again and again. யாருமா? வேலை செஞ்சவங்க மகாலட்சுமி. சரி, அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. என்ன சிஸ்டர் அவங்களுக்கு? அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து டயாலிசிஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 days லீவ் போட்டாங்க. வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட சேலரி மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு இருந்துச்சு. மறுபடியும் அவங்க வேலைக்கு வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிருக்காங்க. கர்த்தர் சொல்றேன், கை நீட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அவங்களுக்கு அற்புதத்தை பேசுவது மட்டுமல்ல, அந்த ஆத்மா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்காரு. உங்களுடைய உண்மையை உங்க கண்ணீரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த கைகளை ஏந்தி பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே அந்த மகாலட்சுமி ஜெபிக்கிறோம். எவ்வளவு கர்த்தர் நல்லவர் பாத்தீங்களா? 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம படித்த தேவன் இறங்கி வந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். பயத்தோட கர்த்தர் நன்றி சொல்லும். தேங்க்யூ லார்ட். அந்த சகோதரி மகாலட்சுமிக்காக, அவளுக்கு அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானது இப்பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த ரட்சிப்பை கர்த்தர் அனுப்புவீராக. தேவையானது கிருபையை கர்த்தர் தருவீராக. பொல்லாத ஈன பிசாசு அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை திருடுகிற தேங்க்யூ ஜீசஸ் பயங்கரமான விக்கிரகங்களை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த விக்கிரகத்தின் ஆவிகள் நொறுக்கப்பட்டு போவதாக. அவர்கள் கண்கள் தேடுகிற அந்த விக்கிரகத்தின் ஆவி அவருடைய உள்ளத்தை விட்டு இந்த காலை வேளை புடுங்கி எடுக்கிறோம். உம்முடைய மகள் அதற்காக கண்ணீர் வடித்தபடினார். அந்த கண்ணீரின் பிரதிபலனாய் அந்த ஆத்துமாக்களை அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும்படி அர்ப்பணிக்கிறோம். அதுவே சகோதரி கண்மலைமை நிறுத்துகிற சுவிசேஷகியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பெற்றுக் கொள்ளுகிறோம். We set her free. We set her free in the mighty name of Jesus. அதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று அவங்க சொன்னாங்க, பயங்கரமா அழுதாங்க. நான் சாட்சியை அறிவிக்கிறேன். சிஸ்டர் நேற்று ராத்திரி என்று பேசும்போது பயங்கரமா அழுதாங்க. மூச்சு விட தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 100 ஆத்மாவுக்கு கூட நான் ஆண்டவருக்கு அறுவடை செய்யாம ஒரு வேஸ்டா நான் இருக்கிறேனே பாஸ்டர்னு அழுதாங்க. கர்த்தருக்கு நான் சொல்லுகிறேன், ஐ எம் சர்வன்ட் ஆஃப் காட். கர்த்தர் 100 பேர் அல்ல, பல 100 பேர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவது ஆயத்தமா இருக்கிறார். இந்த கண்ணீர் கர்த்தருக்குரிய, இந்த கண்ணீர் கர்த்தர் பலன் தருகிறது. ஆண்டவர் சொல்லுங்க, துஷ்டனி உன் வழியை கடந்து வருவதில்லை. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த காலையில் தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரியா, God is going to give you 2 people, one guy and one girl. They will come to you. அவர்கள் வந்து உன்னிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுவாங்க. That is the time you have to open your mouth, prepare for that. Okay, I see 2 people. Okay, both are different, both are different. Thank you Jesus, and both of them are your colleagues. தரப்போகிற பெற்றுக்கொள்ள ஆயத்தமா உங்களுடைய சுவிசேஷத்தின் பாதமாய் கத்த மாற்றம் சொல்லு. ஜெபம். Thank you Lord. ஆயத்தப்படுத்தும். This is the sign that God's call is again coming to you. Dita statala pantaka ditara kabanta staku te parandura chala prako chala pratuti sti panta parapo tapo தடல கர்ப்பமாய் இருக்கிறவங்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். Someone is conceived and you are praying for them. Thank you Jesus. இந்த கை காண்பிக்க முடியுமா? Thank you Jesus. It's not from you. உங்க வீட்டுல இல்ல, வேற இன்னொருத்தர் அவங்க கன்சீவ் ஆக்காங்க. You are praying for them. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Tishata Prabhu. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Praise be to God. கை காண்பி உடனே காண்பீங்களே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. கன்சீவா இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறார் இப்பொழுது. Thank you Holy Spirit. கர்த்தர் ஆவியானவரே, Thank you Jesus. Thank you Holy Spirit. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. தேவனுடைய கரமங்களை பற்றி கொள்வதாக. காரியங்கள் நடக்கிறதற்காக நன்றி, காரியங்கள் நடக்கிறதற்காக நன்றி.
வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு எல்லா கைகளை ஏந்தி கொள்ளுங்கள். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தின்படி இதுவரை எங்களை கலங்க பண்ணின துஷ்டன் சங்கரிக்கப்பட்டார், முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். God is disconnecting you from every problem. God is disconnecting you from every laziness. God is disconnecting you from every poverty. God is disconnecting you from everything. நம்மால விடுவிக்கப்பட முடியாத அந்த பிசாசன் பிடின கர்த்தர் இந்த காலை விடுவிக்கிறார். சொல்லுங்க, I disconnect from that spirit in Jesus name. I disconnect myself. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, I disconnect myself from every obstacle. In the mighty name of Jesus Christ, I disconnect my spirit. I disconnect my soul. என் ஆத்துமாவை விடுவிக்கிறேன், என் ஆவை விடுவிக்கிறேன், என் ஆவியை விடுவிக்கிறேன், என் சூழ்நிலைகளை விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சங்கலிகள் தெரிவிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில். I declare this month as a month of strength of God. தேவனுடைய பலத்தின் மாதம் என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தில். I declare it as the strength of the God, strength of God, the month of the strength of God. தேவனுடைய அற்பலத்தின் மாதம் என்று இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுகிறேன். கர்த்தர் பரிசுத்த பண்ணுவீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஆதி ஸ்தானத்துக்கு நிறுத்துகிறதற்காக நன்றி. ஆதி அபிஷேகத்துக்கு கொண்டு வருகிறதற்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இதை எழுதுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவீராக. இந்த மாதத்திலே வேலையிலே கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பீராக. வருமானத்தில் மாற்றங்கள் கொடுப்பீராக. படிக்கிறவர்களிடத்தில் மாற்றம் கொடுப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் கொடுப்பீராக. தனி ஜபத்தில் மாற்றம் கொடுப்பீராக. ஆவிக்குரிய தரிசனங்களில் மாற்றம் கொடுப்பீராக. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்தருளும். காரணம் ஒன்றே ஒன்று, துஷ்டன் சங்கரிக்கப்பட்டார். எங்கள் அழைக்கழித்த துஷ்டன் சங்கரிக்கப்பட்டானே. நாங்கள் உள்ளம் நிறைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. மாதம் முழுவதும் இயேசுவின் எல்லா கைகளை உயர்த்தி இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய வசனத்தின் ரத்தத்தினாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம் ராஜாவை. விசுவாசத்தை துவக்கினவர் எங்கள் விசுவாசத்தை துவக்குவீராக. எங்கள் ஒருவருக்கு ஒரு துக்கமுள்ளவர்களாய் குற்றமுள்ளவர்களாய் இருப்போமானால் முற்றிலுமாய் எங்களை மன்னித்தருளும். சீக்கிரம் இந்த அனைவரும் தேவனை மகிமைப்படுத்த கிருபைத்தார். கிறிஸ்துவின் ரத்தமும் வல்லமையும் சாட்சியும் வசனமும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். சாத்தான் அற்று போனபடியா நன்றி செலுத்துகிறோம். நாம மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆசிரியர் அற்பமான நீ சொன்னப்பா, நீ சொன்ன வேலை மட்டும் செய்திருக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்திருளும். எல்லா துதியும் கனமும் மகிமை மாட்சிமையும் நேசர் ஒருவருக்கே கிறிஸ்து ஜீவன நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், நம்மகிட்ட பிறந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய சகல ஐஸ்வர்யத்தோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you all.